அடியேனுக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மனத்துக்கினியான்னு தலைப்பு. யார் யார் மனதினுடைய இனியான்னு பார்க்க வேணும். ஹனுமானுடைய மனத்துக்கினியவனாக யார் இருந்தார், அல்லது நம்முடைய மனத்துக்கினியவனாக யார் இருக்கிறார், அல்லது பகவானுடைய மனத்துக்கினியவர்களாக யார் இருக்கிறார்கள், இப்படி எந்த விதமாகவும் பொருள் சொல்லலாம். ஆனால் தலைப்பு எடுக்கப்பட்டது ஆண்டாளுடைய திருப்பாவை 12வது பாசுரத்தில் இருந்து. கனைத்திளங்கற்றெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடபத்தி சினத்தினால் தென்னலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் என்பது ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரம். மனத்துக்கினியான்னு கூறினாள். யாருடைய மனத்துக்கினியான்னு அங்கு சொல்ல வரவில்லை. ஆனால் அப்படி சொல்லப்படாவிட்டாலும் பாடும் ஆண்டாளுடைய மனத்துக்கினியான்னு கொள்ளலாம். ஆண்டாளே அதை தானான தன்மையோடே பாடவில்லை. அவள் பாடியது கோபிமார்கள் பாவனையில் பாடினாள். அதாவது கோகுலத்தில் இருக்கிற இடைச்சிகள் எல்லாரும் கண்ணனை அடைய வேணும் என்பதற்காக மார்கழி மாசத்தில் நோன்பு நோற்றனர். அது நடந்தது துவாபர யுகத்தே. ஆனால் அதை கலியுகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த ஆண்டாள் இடைப்பெண்களுக்குள்ள ஒருத்தியாகவே தன்னை நினைத்து கொண்டு இந்த பாசுரங்களெல்லாம் பாடுகிறாள். அப்போ அந்த இடைப்பெண்கள் இந்த பாவனையோடு பாடியிருக்க வேண்டும். அவர்களுக்கு மனத்துக்கினியான்னு சொல்ல வேண்டும். இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் மனத்துக்கு இனியவனாக யார் இருந்திருப்பார்? கண்ணன்தான்னு உடனே தோன்றும். ஆனால் பாசுரத்தில் கண்ணனுடைய அடையாளங்கள் காணப்படவில்லை. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் என்றுதான் உள்ளது. தன்னுடைய கோபத்தாலே இலங்கை கோமானாகிற ராவணேஸ்வரன் அவனை அழித்த மனத்துக்கினியான் இருக்கிறபடியால் ராவணனை அழித்தவன் ஆறு? ராவணாந்தகன் ராமன்.